ஹாய், பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த ஆகஸ்ட் மாதம் வாக்குத்தத்தம் போட முடியல. சில காரியங்களினாலே காரியங்கள் தாமதித்து விட்டது. சில நாட்களாக மெசேஜஸ் போட முடியாதபடிக்கு காரியங்கள் அமைந்து விட்டது. சரி, இன்றைய தினத்திலே ஆண்டவரிடத்திலே நான் எதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே நான் கேட்டபோது ஆண்டவர் சொன்னார், இன்று முதல் உங்களை ஆசிர்வதிப்பேன், நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படிக்கு ஆண்டவர் செய்வேன் என்று சொன்னார். ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு வேலையிலோ இல்லை வியாபாரத்திலோ மற்றவர்களோடு இணைந்து செய்திருக்கலாம். உங்கள் வேலையிலே நீங்கள் உத்தமமாக இருந்திருக்கலாம். ஆனால் இதுவரைக்கும் அதற்குரிய பலனை நீங்கள் எட்டாமல் இருந்திருக்கலாம். எவ்வளவோ காரியங்களை என்னோட சொந்த பிஸ்னஸ்ல முயற்சி செய்து பார்க்கிறேன் பிரதர். எவ்வளவோ நான் வேலை செய்கிற என் முதலாளிக்கு உத்தமமாய் வேலை செய்து பார்க்கிறேன். ஆனால் இதுவரைக்கும் என் வாழ்க்கையிலே ஒரு மேன்மை எட்டவில்லை, ஒரு மேன்மை கிடைக்கவில்லை. சொல்ல போனா என்னிடத்துல இருந்து எல்லாம் வேலையும் வாங்கி கொண்டு எனக்கு கிடைக்க வேண்டிய ஒரு சாதாரண ஒரு சலுகைகளை கூட கொடுக்காமல் அவர்களை என்னை வஞ்சகமாய் நடத்துகிறார்கள். இதனால என்ன பலன் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம். இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் உங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிடும்படிக்கு செய்வார். ஏதோ ஒரு தொழிலை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். குடும்பமாக இந்த சின்ன ஒரு கடை, சின்ன ஒரு வியாபாரம் நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் எத்தனை காலங்கள் இப்படியே போய்கொண்டு இருப்பது? இதில் ஒரு பெரிய மிகுதியான பலனே கிடையாது. வருகிற காசெல்லாம் ஒன்றும் மிச்சம் பிடிக்க கூடாதபடிக்கு எல்லாம் சரியா இருக்கிறது என்று சொல்லி அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய மேன்மை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு காரியத்திலே நீங்கள் எப்போதும் எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். ஒரு வாழ்க்கையில முன்னேற்றம் இல்லை, விருத்தி இல்லை என்று சொல்லி தவறான காரியத்துல இந்த ஷார்ட்கட்டாக இப்படி தவறாக செய்தால் நாம் முன்னேறி விடலாம் என்று நினைத்து விடக்கூடாது. அரசாங்கத்திற்கு நீங்கள் செலுத்த வேண்டிய வரி பணத்தையும் கர்த்தருக்கு என்று நீங்கள் செலுத்த வேண்டிய தசம பாகம் காணிக்கைகளை நீங்கள் தவறாமல் உங்கள் திருச்சபைக்கு கொடுக்க வேண்டும். எந்த ஊழியத்தின் மூலமாக ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்களோ அந்த ஊழியத்திலே நீங்கள் விதைக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். அப்படியானால் கர்த்தருக்கு முன்பாக அது மாத்திரமல்ல, நீங்கள் பரிசுத்த இருதயத்தோடு பரிசுத்த சிந்தையோடு நீதியின் பாதையிலே நடக்கும்போது ஆபிரகாம் ஆதிய தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருகவே பெருக பண்ணுவார். சில போராட்டங்கள் கஷ்டங்கள் வரும்போது விசுவாசத்திலே சோர்ந்து போய் எந்த விதமான ஒரு தவறான ஒரு அடிக்ஷன்ஸுக்கும் இடம் கொடுத்துடாதுங்க. கர்த்தரை பற்றி கொள்ளுங்கள். இதோ உங்களுடைய ஆசீர்வாதத்தின் நாட்கள்